சரியா? இப்ப என்ன, இதுல ரிஃப்ளெக்டட் லைட் வரும் இல்லையா? இந்த இடத்துல ரிஃப்ளெக்டட் லைட் வரும். அப்ப இந்த இடத்த டார்க் ஆக்கி இப்ப யாராவது இப்ப மலையாளம் தெரிஞ்சவங்களோ ஹிந்தி தெரிஞ்சவங்களோ, அதாவது மலையாளிஸ் இல்ல தமிழ் ஆளுகளே, தமிழ்நாட்டுக்காரங்களே மலையாளம் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். எனக்கு மலையாளம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பீத்துவாங்களா? இல்ல, பீத்த போறது கிடையாது. எனக்கு மலையாளம் தெரியும். இப்ப ஏதாச்சும் ஒன்று சொல்ல, இல்லை யாருக்காச்சும் மலையாளம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எனக்கு தெரியும் அப்படின்வாங்க. சரியா? ஏன்னா அது அவங்களுக்கு தெரியும். அதுல ஒரு பீத்துறதுக்கோ இதுக்கோ ஒரு காரணம் கிடையாது. அத மாதிரிதான் இங்கிலீஷும். அதுல பீத்துறதுக்கு ஒரு காரியம் கிடையாது. அது அது என்னமோ அது பீத்துற மாதிரி. சில பீத்துறவன் அறவேக்காடு தான் பீத்திக்கிட்டு இருப்பான். அவன் அறவேக்காடு பீத்திட்டு போட்டோம். சரியா? ஆனால் ஆங்கிலம் கட்டாயமா உங்களுக்கு பயன் உள்ளதா இருக்க போகுது. மும்மொழி திட்டம்னு ஒண்ணு கொண்டாடுறாங்களே, 2 மொழிய நம்ம எந்த வகையிலயும் நம்ம எதிர்க்கவே இல்லை. 2வது மொழி என்னத்த சொல்றோம் நம்ம? இப்ப இன்னைக்கு நாளைக்கு நம்ம இப்ப உங்களுடைய நான் கர்நாடகாக்காரங்க. தமிழன் தான், நான் கர்நாடகாக்காரன். அப்பாடி சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படி சொல்றது. வருத்தமான விஷயம்தான். அப்படி அதுல சந்தோஷப்படுறதுன்றது வருத்தமான விஷயம்தான். ஆனா என்னுடைய எண்ண போக்கு அப்படி. சரி, தப்பிதம்ன்றது ஏன்னா விஜயோட ஆதரவாளர்கள் இருந்தீங்கன்னா தப்பிதமா எடுத்துக்காதீங்க. என்னுடைய எண்ண போக்கு அது. பொலிட்டிக்கல் டிபேட் நம்மளுக்குள்ள வேண்டாம். இது பொலிட்டிக்கல் டிபேட் கிடையாது. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது சமுதாய நோக்கு. அது சமுதாய நோக்கு இல்லாமல் இருக்கவே முடியாது. சரியா? இப்ப இருமொழி திட்டம்ன்றது, மும்மொழி திட்டம்ன்றது தேவையில்லை அப்படின்றோம். 2 மொழி போதும்ன்றோம். 2வது மொழியை நம்ம எந்த மொழியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லல. ஆங்கிலம்ன்றதுல தான் சொல்றோம் நம்ம. சரியா? இப்ப இந்த இது வழங்கிருச்சா நமக்கு? இப்ப இந்த இதையும் நம்ம போடுவோமா? இந்த இதையும் ஒண்ணு போடுவோம். நம்ம இந்த லைட் அண்ட் ஷேட கொஞ்சம் விளையாண்டு பார்ப்போம். சரியா? இப்ப என்னன்னா, இங்க இருந்து இவ்வளவு தூரத்து வரைக்கும் ரிஃப்ளெக்டட் லைட் வருமா? கீழே தான் படும். இங்க இருந்து தான் படும். கட்டாம இங்க ரிஃப்ளெக்டட் லைட் வராது. எங்க இருந்து ரிஃப்ளெக்டட் லைட் வரும்? லைட்டு தான் வரும். அது லைட் எவ்வளவு தூரத்துக்கு வரும்? இங்க இருந்து வருதுன்னா இப்படி ஒரு போட்டு அந்த மையப்புள்ளி இங்க இருக்கு. மையப்புள்ளியை நோக்கி தான் அது வரும். மையப்புள்ளி நோக்கி இப்படி வருது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு கோடை போட்டுருவோமே. அதை கொஞ்சம் விளக்கமா தெரிஞ்சுக்கிடுவோம். இதை நீங்க விளக்கமா தான் புரிஞ்சுக்கணுமே தவிர இது சட்டமா புரிஞ்சுக்காதீங்க. சரியா? அது என்ன சொன்னாலும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயத்த சொன்னாலும் கூட கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க நீங்க. விளக்கமா புரிஞ்சுக்குங்க, சட்டமா புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்றேன். அதென்ன சார் விளக்கமா புரிஞ்சுக்குங்க, சட்டமா புரிஞ்சுக்கிறேன், ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் வித்தியாசம் தெரியுதாப்ப? இதுக்கு ஒரு 90 டிகிரிஸ்ல ஒரு கோடு போட்டோம்னா அப்படி வருது. அப்ப அங்க இருந்து வர்ற லைட்டு இவ்வளவு தூரத்துக்கு வரும். ஆனால் பின்னாடி இருந்து வருது இல்லையா? அப்ப இப்படி நமக்கு ஷேடோ வரும்னு சொல்லிட்டு சொன்னோம் பாத்தீங்களா? வெளிச்சம் எங்க இருந்து வரைக்கும் வரும்? இவ்வளவு தூரத்து வரைக்கும் வரும் இல்லையா? ஃபுல் வெளிச்சம் அவ்வளவு தூரத்து வரைக்கும் வரும். அப்படியே அப்படி இருக்கும் வெளிச்சம். சரியா? அப்படியே வெளிச்சம் இப்ப மையத்துல இருந்து அப்படி பாத்தீங்கன்னா அப்படி குறையும். இப்ப அந்த இடத்துல ஹைலைட் விழும். ஹைலைட்ன்றது எப்படி விழுகுதுன்னா, ஹைலைட்ன்றது என்னன்றது பார்ப்போம். இப்ப இப்படி ஒண்ணு இருக்கு. அது வேண்டாம், ஒரு பிளாட்டாவே வச்சுக்கிறோம். இருங்க வர ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு அவசரம் எல்லாம் செய்வோம். இப்படி ஒண்ணு வச்சுக்கிறோம். வெளிச்சம் எங்க இருந்து வருது? நமக்கு வெளிச்சம் இங்க இருந்து வருது இல்லையா? இங்க இருந்து வருது, இங்க இருந்து 2 லைட் வச்சிருக்கேன் நான். இங்க இருந்து ஒரு வெளிச்சம் 2 லைட் தெரியுதா உங்களுக்கு? அந்த 2 ஷேடோ தெரியுதுங்களா?
2 ஷேடோ. ஒரு லைட்டு எனக்கு இங்க இருந்து வருது, ஒரு லைட்டு எனக்கு இங்க இருந்து வருது. மேல கரெக்டா என் தலைக்கு மேல இருந்து வருது, கொஞ்சம் முன்னாடி. இப்ப நான் வந்து அந்த வெளிச்சத்தை நோக்கி எப்படி வைக்கிறேன். எவ்வளவு இது எவ்வளவு பிரைட்டா தெரியுதுன்றத பாருங்க. இன்னொரு நண்பர் வர்றாரு, அவரை உள்ள வந்துருவாரு. கொஞ்ச நேரம் விட்டு பார்ப்போமா? அவரை உள்ள வந்துடுறாருன்னு. சரி, அது வந்தா சரி, இல்லாட்டி திரும்ப விட்டுக்கிறோம். ஐயர் நீ விடாதே, மங்களா வர முடியுதான்னு பார்ப்போம். சரி, இப்ப வெளிச்சம் இங்க இருந்து வருது, இது மேல படுது. நான் முன்னாடி இருக்கிறத கட் பண்ணேன்னா நல்லா இருக்கும், பரவாயில்ல. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இப்படி திருப்ப போறேன். இது வந்து வெளிச்சத்தை பார்த்து இருந்துச்சு. இது என்னைய பார்த்துருக்கு. இதுக்கும் இந்த இந்த பேப்பருடைய லைட்டுக்கும் இப்படி வச்சா லைட்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா? இப்பயும் லைட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு தான் இருக்கு ஓரளவுக்கு. சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன், இதை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி திருப்பிக்கிட்டே வர்றேன். இப்ப எந்த இடத்துல வெளிச்சம் மேக்சிமம் ஆகுதுன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? வெளிச்சம் குறைய ஆரம்பிக்கும். இப்ப குறைஞ்சிருக்கு, கூடிக்கிட்டே போகுது, இன்னும் கூடிக்கிட்டே போகுது, இன்னும் கூடிக்கிட்டே போகுது, குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த இடத்துலதான் வெளிச்சம் கூட இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, வெளிச்சம் வந்து இங்க இருந்து அப்படி வந்து இதுல பட்டு இப்படி நம்ம கண்ணுக்கு வருது, பட்டு இப்படி கண்ணுக்கு வருது. இல்ல அது இப்ப யார் வந்தீங்க? ஹலோ, உஸ்னா வந்தீங்களா? ஹலோ, இல்ல ஓ, உஷா தான் உஸ்னான்னு தெரியுது. அப்படி ஷிப்ரா, பிரேமலதா யார் வந்ததுன்னு தெரியலையே. இல்ல ஒரு இது கேட்கறது. ஏசுராஜா, ஏசுராஜ், அது நீங்களா உள்ள நுழைய முடியலையா? யாராச்சும் ஒருத்தர் அட்மிட் பண்ணாதான் உள்ள வர முடியுதா உங்களால? 12 மணில இருந்தே கொடுத்துட்டு இருக்கேன், ஒரு டைம் மொபைல் ஐபேட்ல இருந்து மாத்தி இப்பதான் ஜாயின் ஆச்சு. அப்படியே இப்ப நான் தான் இப்ப உங்களை ஜாயின் பண்றதுக்கு அட்மிட் பண்ணேன். இது என்னன்னா, ஆக்சுவலா வந்து அவங்க வந்து இந்த குரூப்ல சேர்றதுக்கு உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருப்பாங்க. அந்த இமெயில்ல எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் ஆயிரும். ஓகே சார், நான் இன்னைக்கு செக் பண்ணிடுறேன். செக் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அது முடியலன்னா நாளைக்கு, இன்னைக்கு வந்து நீங்க சுவேதாவோட பேச முடியாது. நாளைக்கு வந்து நீங்க சுவேதாவை வந்து ஆபீஸ் ஹவர்ஸ்ல ஒரு 10:30 போல கூப்பிட்டு இது மாதிரி உள்ள இப்போ நுழைய முடியல, என்னால யாராச்சும் அட்மிட் பண்ணாதான் உள்ள வர முடியுது, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. எனக்கு கிளியரா அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. சரியா? ஓகே ஓகே ஓகே. லாஸ்ட் வீக் மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க சார், ஒரு நம்பர் ஆஃப் பர்சனோட மெயில் ஐடிஸ் எல்லாம் போட்டு எல்லாருக்கும். சரி சரி, அதுல லிஸ்ட் ஆஃப் மெயில்ஸ் இருந்தவங்களால உள்ள வர முடியுது. ஓகே ஓகே ஓகே. நீங்க லாஸ்ட் வீக் 13th ஏப்ரல் 13th அனுப்பிச்சிருந்தாங்க. நான் செக் பண்ணி பார்க்கறேன். சரிங்க. ஓகே ப்ரோ. ஓகே சரியா பாருங்க. ஓகே 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 சரியா. அப்ப இப்படி இருந்துச்சுன்னா அங்க இருந்து லைட் வந்து, நான் இப்படியே காட்டுறேன், இங்க இருந்து லைட் இப்படி வந்து இதுல பட்டு இப்படி திரும்புது. இப்படி திரும்பிச்சுன்னா மேக்சிமம் லைட் எனக்கு வருது. இப்ப இந்த பேப்பர் பிளாட்டா இருக்கு, நான் இந்த பேப்பரை இப்படி திருப்புறேன்னு வச்சுக்கிறோம். இப்படி திருப்பினேன்னா அதே பேப்பர் அதே இடத்துல தானே இருக்கு. இந்த இடம் டார்க் ஆயிடுச்சா? இந்த இடம் டார்க் ஆயிடுச்சா? இந்த இடத்துல ஹைலைட் கிடைக்குதா? அப்ப என்ன, அதே லைட் அங்க இருந்து தான் வருது, இங்க பட்டு ஏன் கண்ணுக்கு திரும்பாம இப்படி திரும்பிடுது. இங்க இருந்து வந்து பட்டு என் கண்ணுக்கு தான் இப்படி திரும்பிடுது. இங்க இருந்து வந்து இங்க பட்டு இது ஏன் கண்ணுக்கு திரும்புது, இது ஏன் கண்ணுக்கு திரும்புது. அதனால இந்த இடத்துல பிரைட்டா இருக்கு. விளங்கிருச்சா? அந்த பார்ட் விளங்கிருச்சா? இப்ப ஹைலைட்டு அங்க இருந்து இங்க பட்டு குளோபா இருக்கு, அப்படி ஒரு இடத்துல பட்டு இப்படி திரும்புது. இந்த இடம் மாத்திரம் தான் அந்த ஹைலைட் இருக்கும், மீதி இடம்லாம் ஹை டார்க் இருக்கும். இப்ப இந்த இடத்துல இப்ப லைட் வந்து அந்த இடத்துல பிரியும்.
பின்னாடி இருக்கிறதுனால ரவுண்ட் ரவுண்டா பிரியும். சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இது இதெல்லாம் அடிப்படைகள், பேசிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? பேசிக்ஸ் இதெல்லாம். இது என்னது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சின்ன பிள்ளைக்கு சொல்லி தர்ற மாதிரி சொல்லி தந்துகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னாலும் ஆ? ஆ, கோச்சிக்காம கொஞ்சம் கேளுங்க நான் சொல்றத. நீங்க தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அதுல வந்து பாதி தான் நமக்கு ஆக்சுவலா தெரியுது. நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு மாணவனா இருந்து தான் வந்திருக்கேன் இல்லையா? இதெல்லாம் காமன் நாலேஜ்னு சொல்லுவோம். சாதாரணமான ஒரு ஆளுக்கு இது தெரியும் சார், எங்களுக்கு தெரியாமையா போயிரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆக்சுவலா வந்து அது வந்து நமக்கு தெரியாம தான் இருக்கு. ஆ, அதுக்கு கீழே நம்ம காமனா நமக்கு தெரியுது பாத்தீங்களா? அதுக்கு கீழே ஒரு விஷயம் வந்து இருக்கு. அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து தெளிவா பார்க்கிறோம். நம்ம இந்த ரிஃப்ளெக்டட் லைட்ன்றது கவனிக்காமையா இருந்திருப்போம். நம்ம 1000 தடவை கவனிச்சிருப்போம். ஆனால் அப்படி ஒரு ரிஃப்ளெக்டட் லைட் போடணும்னு சொல்லிட்டு போட்டு நம்ம படம் வரைஞ்சிருக்கோமா? இல்ல. வரைஞ்சிருக்கோமா? இல்லைங்க. ரிஃப்ளெக்ட் இல்ல ரிஃப்ளெக்டட் லைட்ன்றது வந்து எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னா, நீங்க வந்து யார்ட்டையாவது பாடம் கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா ரிஃப்ளெக்டட் லைட்டை பத்தி தெரிஞ்சிருக்க முடியுமே தவிர, இல்லாட்டி ரிஃப்ளெக்டட் லைட்டை பத்தி தெரியறது கஷ்டம். சரியா? இப்ப லைட் அண்ட் ஷேடை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 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 விஷயம் இருக்கு. அதை வந்து ஆஹ் அதை ருசித்து பார்த்தால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அது என்னன்னா, கண்ணை லேசா இங்க பாருங்களேன், இப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கிற கண்ணை லேசா அப்படி சுருக்கிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப கிளியரா தெரியும். அதாவது சரியான லாங்குவேஜ்ல சொல்றதா இருந்தால் கான்ட்ராஸ்ட் வந்து நல்லா ஹை ஆயிரும். அப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரிய ஆரம்பிக்கும். இந்த மீடியம் லைட் எல்லாம் வந்து ஓரளவுக்கு மர்ஜ் ஆயிரும். லைட்டா இருக்கிறது வந்து லைட்ல போய் சேர்ந்துரும், டார்க்கா இருக்கிறது டார்க்ல போய் சேர்ந்துரும். இப்ப நான் என்ன செய்யறேன்றத பாருங்க மோகன். நான் மோகன் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, மோகன் தான் போஸ்ட் பண்ணியிருந்தார். அதனால அவருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். என்ன மோகன், நியாயம் தானே? போட்டிருக்க ஒரு என்ன சொல்றது, அது பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு தானே அது முதல் இடம். கண்டிப்பா சார். கண்டிப்பா இருக்குல்ல, அது ஒண்ணு இருக்கு. இல்ல யாராச்சும் கோபமா அதை எப்படி சார் நீங்க வந்து பாராபட்சம் பாக்குறீங்கன்னு யாராச்சும் சொல்றீங்களா? சொல்றீங்களா? பதில் வச்சிருக்கேன். இல்ல பாரபட்சமே கிடையாது இதுல. என்னது என்ன என்ன ராஜு? ஒரு பாரபட்சமும் கிடையாது சார். இல்ல அவர் போட்டிருந்தாரு, அவருக்கு பதில் சொல்றேன் நான். ஆனா எல்லாருக்கும் சொல்லுங்க சார். அவர் கொஸ்டின் கேட்டாலும் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கு சார். ஆமா, அவர் கொஸ்டின் கேட்டதுனாலதான் இப்ப பதிலே உங்களுக்கு எல்லாருக்குமே தான் பதில் கிடைக்குது. அவர் கொஸ்டின் கேட்டாரு, ஆனா அவர் கொஸ்டின் கேட்டதுனால அவர் பேரை சொல்லி சொல்லி நான் சொல்லுவேன். ஆமாங்க சார். சார் ஆமா, அந்த பென்சில் சேஞ்சஸ்லயுமே கொஞ்சம் டவுட் இருக்கு சார். என்னம்மா கேளுங்க. பென்சில் நீங்க சேஞ்ச் பண்றீங்க இல்லையா, அது நார்மல் நம்பர்ஸ், அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். என்னம்மா ஒண்ணுமே கிடையாதும்மா, ஒண்ணுமே கிடையாது. சரியா? நான் இதை முடிச்சிட்டு நான் அதை ஆரம்பிக்கிறேன். அடுத்த பக்கம் திருப்பிடுறேன். ஓகேங்க சார். தேங்க்யூ. இதை முடிச்சுட்டு அந்த அடுத்த பக்கம் திருப்பிட்டேன்னா அத இன்னும் தெளிவா போகலாம். காலையில பிள்ளை நான் வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கேங்க. வீட்டுல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். காலையில பிள்ளை மேல போயிருந்தப்ப இது கத்தி தள்ளிட்டு இருந்துச்சு. ஆமா, கத்திக்கிட்டு இருந்துச்சு. நான் டமார்னு அந்த காயெல்லாம் விழுந்து கிடக்கல, அந்த காயை தூக்கி அடிச்சேன். அது மேல இல்ல, சும்மா அப்படின்னு அடிச்சேன், உடனே ஓடி போயிருச்சு. இப்ப திரும்ப வந்துருச்சு. இல்ல பிள்ள, குஞ்சு அது போயிருச்சு வேற எங்கேயோ. அது போயிருச்சோ, அது அதோடைய டைம் முடிஞ்சிருச்சோ நம்ம தெரியல. இது குஞ்சு
புதுசா வந்து கூடு கட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குயில் கத்துறதுங்க இங்க வீட்டு பக்கத்துல நிறைய மரங்கள் உண்டு. பிரதர் இன்லா வீட்டு மரங்கள். அதுல குயில் காக்கா கீக்கா எல்லாம் வரும். இந்த சீசன்ல அந்த ஒரு குயில் வந்து அந்த ஜோடிக்காக கத்தும் இல்லையா, கத்தி தள்ளிடுது, கத்திக்கிட்டே இருக்கு. ராத்திரி எல்லாம் வேற கத்துது சனிய. கேக்குதா உங்களுக்கு? கேட்கல? இல்லைங்க சார். கொடுத்து வச்ச ஆளுக்கு உங்களுக்கு கேட்கல. இங்க பாருங்க, இப்ப நான் 8B பென்சில் நினைக்கிறேன், இது 6B பென்சில். 6B பென்சிலை வச்சு இந்த ஷேடு கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப நான் ரொம்ப கொஞ்சம் கண்ட்ரோல்டா செய்யணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யறேன், இது HB மெக்கானிக்கல் பென்சில். HB தான். ஆனா ரிஃப்ளெக்டட் லைட் ஒயிட்டா இருக்காது, ஷேடோ தானே. எங்கேயோ பட்டு திரும்புது நேரடியா. அதாவது ஒளி சோர்ஸ் ஆஃப் லைட்னு சொல்றோம் இல்லையா, லைட் சோர்ஸா தான் சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா. சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். ஒளி எங்க இருந்து கிளம்புதோ, ஒளி தோற்றமாகும் இடம் சோர்ஸ் ஆஃப் லைட் எப்படி சொல்லலாம்? ஒளி தோன்றும் இடம் சொல்லுவாங்க. ஒளி தோன்றும் இடம். சரியா? ஒளி தோன்றும் இடத்துல இருக்கக்கூடிய பிரைட்னஸ் கட்டாயமா ரிஃப்ளெக்டட் லைட்ல இருக்காதுல்ல, இங்க பட்டு திரும்புறப்ப இருக்காது. அப்ப இவ்வளவுதான், லேசா தான் தெரியும். இப்ப இங்க பாருங்களேன் மோகன், இதை பாருங்க, என்ன செஞ்சிருக்கேன்னா, இங்க இருந்து ஸ்லோவா டார்க் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்ப இந்த இடத்துல வட்டமா விழும், அடுத்து வட்டமா தான் விழுந்துட்டு போகும் இல்லையா. வட்டம் வந்து பெருசாகிக்கிட்டே போகும், அப்புறம் திரும்ப சிறுசாக ஆரம்பிச்சிடும். அப்படின்றப்ப ஒரு கர்வ் தான் ஷேடோ வந்து வரும். இங்க பாருங்க, அதை தான் செஞ்சிருக்கேன். ஒரு கர்வா தான் ஷேடோ வருது, அப்புறம் கர்வா போய் ஒரு எலிப்டிக்கல் ஷேப்பா, ஒரு அதுக்கு தமிழ்ல நீள்வட்டம்னுவோமா, நீள்வட்ட வடிவில் அது அப்ப அந்த சைடுல ஒரு ஓவல் ஷேப்னு. ஓவல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. ஓவல்ன்ற வார்த்தை வந்து சாதாரண மக்கள் சாதாரண மக்கள்னா நம்ம உயர்ந்த மக்களா? ஒரு வகையில யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமான மக்கள். சாதாரண மக்களும் கொஞ்சம் வித்தியாசமான மக்கள். நம்ம பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். சாதாரண மக்கள் நிறைய விஷயங்களை பார்க்காத விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர்கள், உயர்ந்தவர்கள் நினைச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு நினைக்கலாம், தப்பிதமே இல்லை. நம்மளை உயர்ந்தவர்கள் நினைக்காத ஆளுகள்கிட்ட சொல்லி அடி வாங்காதீங்க. அடி வாங்கிட்டு நீங்க அப்படி சொன்னீங்க, அவங்க போய் சொன்னேன் சார், குழந்து விட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. அப்புறம் வடிவேலு கதையா போயிடும். இருங்க, நான் பேப்பரை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பேப்பர்ல இருந்து இந்த இது ஒட்டி இது உங்களுக்கு விளங்கிருச்சா? இப்ப நான் வந்து அந்த கோணையும் நான் ஷேடு காட்டிடுவா. இப்ப உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். இது வந்து நான் கையில வச்சுட்டு இருக்கிறது 6B. இது 2B. இது நான் கையில வச்சிருக்கிறது 2B. நீங்க கேட்டீங்க இல்லையா, அதுக்காக நான் விளக்கங்கள் சொல்லிட்டு இருக்கேன். 2B அநேகமா எல்லாமே 2B, 6B, 8. இது 8B. இது வந்து 4B. இது 4B. இருங்க வரேன். 2B, 4B, 6B. இதுவும் 6B. 2 6B வச்சு என்ன செய்ய போறோம் நம்ம? இதுவும் 6B. ஐயோ, அந்த கண்ணு
அதை பார்க்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. நான் கண்ணாடி வேற போட மாட்டேன். கண்ணாடி இல்லை எனக்கு ஆக்சுவலா. இது 5B. சரியா? 5B 4B ரைட். 8B வேற இதுல இருக்கு. ரைட், 8B. இப்ப இது என்னன்னா, பார்த்த உடனே தெரியுது லெட்டோடைய திக்னஸ் ஜாஸ்தி ஆயிட்டு போகுது. இதுல என்ன இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு கிராஃபைட்ன்றது வந்து கார்பன். கார்பன்றது வந்து தெரியும், ஒரு எலிமெண்ட். கார்பனுக்கு வந்து அத தமிழ்ல வந்து நம்ம மொழியாக்கம் செஞ்சுட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. கரி அப்படின்னு நான் சொல்லுவீங்க, இல்ல கிடையாது. சரியா? அது சரியான விளக்கம் கிடையாது. இருங்க, நான் வந்து அந்த கதை உடைச்சிட்டு வந்துடுறேன். என்னவுல எது பரவானா கிளாஸ் எடுத்துக்கிறீங்களே, மாத்திருவியா நீ? சரி. இந்த வெயிட்டம்மா சிலிண்டர் மாத்துறதுக்கு போறாங்க. வரணுமான்னு கேட்டேன். இல்ல கிளாஸ் எடுத்துட்டீங்க நீங்க போங்கட்டாங்க. சரியாமா? அப்ப கார்பன்ல வந்து கார்பன்ன்றது வந்து செல்லுலோஸ், ஜெனரலா செல்லுலோஸ், அதான் மரம் வந்து செல்லுலோஸ்ல உருவானது. பூமி, தாவர பொருட்கள், தாவர பொருட்கள்ல வந்து இருக்கக்கூடிய கடினமான பகுதிகள். இலையில காஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கு, அந்த மரத்துல தண்டு, அதெல்லாம் காஞ்சு போச்சுன்னா அது செல்லுலோஸ் சொல்றோம். செல்லுலோஸ் வந்து நெருப்புல கருகிறப்ப ஆக்சிஜனோட சேராமல் இருந்தால், நெருப்புல கருகினப்ப அது கார்பனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருது. சரிங்களா? செல்லுலோஸ்ல வந்து ஹைட்ரோ கார்பன் அப்படின்றது தான் செல்லுலோஸ். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன். மற்ற ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். இது கேட்டதுனால வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த இப்போ ஒரு சாதாரணமான ஒரு தொழிலாளின்றது வந்து நான் வந்து ஒரு குறைப்பெல்லாம் மதிப்பிடலை. கட்டாயமாக வந்து ஒரு தத்துவ ஞானின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கிறோம். தத்துவ ஞானின்னு ஒருத்தர் இருக்காரு, தொழிலாளின்னு ஒருத்தர் இருக்காருன்னா தத்துவ ஞானி வந்து நம்ம கொஞ்சம் அவர் பெரியவர், அந்த தொழிலாளியை மதிப்பாரு. இந்த ஆளு தொழில் செய்யறான், முதல்ல அந்த ஆளுக்கு ஒரு சீட்டை கொடுங்கப்பா, அவருக்கு சாப்பாடை போடுங்கப்பா, அவருக்கு தண்ணி எடுத்து கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த தத்துவ ஞானி சொல்வார். இல்லை அது புரிஞ்சுக்கிறோம். நான் யாரையும் மட்டம் தட்டம் இல்லை, யாரையும் தூக்கி வச்சு பேசணும்ல, அவங்களுக்கு அவங்களுடைய இடம் இருக்கு. அப்போ ஒரு தொழிலாளிக்கு வந்து தனக்கு தெரிஞ்ச தொழில் மாத்திரம் தெரிந்திருந்தால் போதும் இல்லையா? தனக்கு தெரிந்த தொழில் மாத்திரம் தெரிஞ்சிருந்தா போதும். அந்த தொழிலை பத்தியான ஆழமான அறிவுன்றது வந்து அந்த தொழிலாளிக்கு தேவையில்லை. ஒத்துக்கிறீங்களா? இல்லை, இது பேசுவோங்க. இது நமக்கு டைம் இருக்கு. நீங்க வந்து டைம் வேஸ்ட் ஆகுது, ஐயோ படம் வரையலாமே, படம் வரைஞ்சி கற்றுக்கலாமே சொல்லி யோசிக்க. இது தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். அது என்னை மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். எனக்கு நான் நிறைய படிக்கக்கூடிய ஆள். அதாவது நான் என்னை ஞானின்னு நான் சொல்லலை, ஞானிகள் எழுதின விஷயங்களை வந்து நிறைய படிச்சிருக்கேன். அதனால வந்து அவங்களுடைய ஞானம் வந்து நான் பிரதிபலிக்க முடியும், கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்க முடியும், ரிஃப்ளெக்டட் லைட் மாதிரி உங்க மேல வந்து விழும். சரியா? அப்ப ஒரு ஓவியன்னா என்ன, ஒரு கலைஞன் அப்படின்னா என்ன? தொழில் மாத்திரம் தெரிந்த ஆளுகள் வந்து தொழிலாளிகள், லேபரர்னு சொல்லுவோம். அது ரொம்ப நல்லா ட்ரெடிஷ்னல் அப்படியே செஞ்சு குடும்பத்து வழியா அப்படியே வந்தாலும் கிராஃப்ட் பீப்புள் அப்படின்னுவோம். தொழில் வல்லுநர்கள்ன்றோம், கிராஃப்ட் பீப்புள். இப்ப ஒரு பித்தளை விளக்கு செய்யக்கூடிய ஆட்கள், பித்தளை விக்கிரகங்கள் செய்யக்கூடிய ஆட்கள், மூர்த்திகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுகள் செய்யக்கூடிய ஆட்கள்.
ஆம், அப்புறம் இதுக்கு மேல நம்ம சொல்றதா இருந்தால், இங்க திருப்பிக்கிட்டோம்னா இங்க இதையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது இதை ரெக்கார்டு பண்ணலாம்ல இல்லையா? ஏன் இதையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது?